இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. என்ன பொலிட்டிக்கல் வீடியோவா பாக்குறீங்கன்னு கேட்காதீங்க. இப்ப பொலிட்டிக்கலும் நம்ம லைஃபோட கலந்து போச்சு. அதனால அதை பார்க்கலன்னா பைத்தியம் முடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால அதை நம்மளும் பார்க்க. சரி, என்ன சேனல் சொல்லு. அரசியல் அரசன்ற ஒரு சேனல் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்குப்பா. சிக்கல்கள் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் என்னென்ன விஷயங்கள் நம்மள அஃபெக்ட் பண்ணாலும் ஜெயிக்கிற வரைக்கும் மோதி பாத்துறணும். யார் அவங்க தடுக்குது வளர்ச்சியை? அது யாருங்க அந்த 2 பேரு? அவனை விட்டுருங்க. நீங்க தடுக்க பாருங்க. இப்ப சொந்தமா கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டான். அவனை ஃப்ரீயா விட்டாலே அப்படியே இருப்பான். நீங்க தடுக்க தான் எதனா ஒண்ணு பண்ணிட்டு இருப்பான். ஸோ அவன் இந்த ஏரியால நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்துல ஆடுறல. ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பாடா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டாடா. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திரு. எதிர் வீட்டுல யாருக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்தீங்கன்னா என்ன நம்ம டைலாக் ஃபாலோ பண்ற ரொம்ப தப்பாச்சே. வியாபாரத்தை கவனி. பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க. கோபால் பேசின வீடியோ பாருங்க. ஃபுல்லா முதலமைச்சர் அமையமன் பேசுறாரு. 5 வருஷம் எப்படி சமாளிக்குதுன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் அப்பவே சொன்னேன், வீடியோலையும் சொன்னேன், நேராகவும் சொன்னேன், ஒரு எஃப்ஐஆர் போட்டு விடுங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவன் மேலே ஒரு எஃப்ஐஆரை போடுங்கன்னு. சார் சொல்லிக்கிட்டே இருந்தேன் சார், வீடியோலையும் சொன்னேன், நேராக பார்த்து சொன்னேன், ஒரே ஒரு எஃப்ஐஆர் போடுங்க, அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணுங்க. ஐயோ சாமி, அதுதான் அவரு சொல்றாரு. வாங்கிக்கிறீங்களா? அவருமே அதான் சொன்னாரு. இந்த சனியெல்லாம் பார்த்தாச்சு ரொம்ப. பேசுறேன். இது வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கு. தாவக கவர்மெண்ட் ட்ரிகர் பண்ணி என் மேல வழக்கு போட்டு என்ன பாஸ் பண்ணி கரெக்ட் அதுக்கு தான் வழி வைக்கிறாரோ. அதை நோக்கி தான் போகுது. சோ வாண்டடா அரெஸ்ட் பண்ணனும். அத வச்சு உங்களுக்கு ரொம்ப மிதவாதமா இருக்க கூடாதுங்க. நான் சொன்னேன், ரொம்பயும் பெரிய ஆளாக்க வேணாம். இன்னைக்கு மாண்புமிகு வந்துருச்சுல, நீங்க அனுமதி வாங்கிட்டு போறானு, அனுமதி கொடுக்குறவன் என்ன கொஞ்சம் அறிவோட பேசுறவன் எவனாவது ஒருத்தன் பேசுறானா பாருங்க. உங்களுக்கு அறிவு ரொம்ப அதிகம் சார், நான் ஒத்துக்கிறேன். உங்களை போல இலக்கிய புலமையோ அரசியல் அறிவோ இவர்களுக்கு இல்லைதான். ஆனா இந்த அறிவை வச்சுக்கிட்டு 2 லட்சம் கோடி கொள்ளடிக்க தானே சார் நீங்க பயன்படுத்துறீங்க அந்த அறிவை. என்ன பதில் சொல்லுங்க? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால அடிப்பா. கவர்மெண்ட் காசுல 5 ஆண்டுகளாக உலகம் முழுக்க சுற்றி பார்க்க தானே இதை பயன்படுத்தினீர்கள். இதை வைத்துக்கொண்டு திரைத்துறையை கட்டுப்பாட்டில் வைக்க தானே நீங்கள் பயன்படுத்தினீர்கள். இதை வைத்துக்கொண்டு மணல் கொள்ளை அடிக்க தானே நீங்கள் பயன்படுத்தினீர்கள். நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. எனக்கு சார் இருக்கணும், இருக்கவே கூடாது. வாட் இஸ் த மீனிங் சார்? இதான் மீனிங். அப்ப கோபால் போன்றவர்களுக்கு அனுபவம் இல்லாத இவர்கள் நல்லாட்சி தரவுக்கு தேவையில்லை, அறிவும் அனுபவமும் உள்ளவர்கள் வந்து கொள்ளையடிக்க வேண்டும் இல்லையா? அதானே ஒரு நோக்கம். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லை. புதிக்குது உன்னை பார்க்க போயிரு. அனுபவம் இல்லைன்னா இப்ப என்ன மு க ஸ்டாலின் கலைஞர் கருணாநிதி வந்து அங்க இருந்து ட்ரெயின் ஏறும்போது தான் குடும்பத்துக்கொசரம் திருநூட்டு வந்து திருடிக்கு வந்தான். அவன் என்ன ராயல் காலேஜ்ல படிச்சுட்டா வந்தான். அரசியலை பத்தி மட்டும் மு க ஸ்டாலின் மட்டும் என்ன உட்காந்து படிச்சுட்டா வந்தான். உதயநிதி ஸ்டாலின் மட்டும் அதை படிச்சுட்டா வந்தான். மக்கள் எல்லாம் பேச இவங்க எல்லாம் ஏதோ பல வருஷம் இது பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி தான் வந்து இது பண்ணாங்க. திரிஷாவும் அவங்க அம்மாவும் ஏமா பார்த்ததாங்க சொல்றேன். நான் வந்து தப்பா ஒன்றும் சொல்லல. பார்த்தாத வீடியோ போடுறாங்கல்ல உங்களுக்கு. நான் உண்மையிலே கேட்குறேன், என் திரிஷாவும் அவங்க தாயாரும் சினிமா பார்க்க கூடாதப்பா? அவங்க 2 பேருமா அந்த வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. எவனோட எடுத்து ரிலீஸ் பண்றான்? கரெக்டா? திரிஷாவும் அவங்க அம்மாவும் போறாங்க, போயிட்டு போறாங்கடா. உனக்கு என்னடா வந்துச்சு? இல்ல அவரு ட்ரிகர் பண்ணணும்னே பண்றாரு. ஏதாவது உங்களுக்கு வாங்க பேச விட்டாதான் நீங்க பண்ணுவீங்க. இப்படி நாங்க பத்திரிகையாளர் விட்டு பேச விடுவோம். நாளைக்கு பத்திரிகையாளர்களை இந்த அரசு வந்து வஞ்சிக்குது, பத்திரிகையாளர்களுக்கு எதிராக செயல்படுது இந்த அரசு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க. இதுதான் நோக்கம். ஓ அப்படியா விஷயம்? ஆனா வருத்தம் எனக்கு. சொல்லிக்கிட்டே இருந்தோம் 41 பண்ணது ஒரு எப்பயுமே ஒரு கொலை பண்றான்னு வச்சுங்களேன் ஒருத்தன். உனக்கு அறிவு எங்கடா போச்சு? 30-35 வருஷமா பத்திரிகை நடத்திட்டு இருக்கிய. இப்படி ஒரு முதலமைச்சர் பேசணும்?
நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழட்டுக்கிட்டு வேற வருதா? யார் நரி? யாரு கத்துனது? நான் தான் கத்துனேன். அப்ப நீ தான் நரி. இதுக்காக சொல்றேன், ஒரு கொலை பண்றான், நீ தான் பண்ண அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான், நான் பண்ணல சார் அப்படிதான் சொல்லணும். அதை விட்டுட்டு நீ தான் பண்ணங்கிறான். யாரு பண்ணவனே நீ தான் பண்ண அப்படிங்கிறான். அப்போ நீ தான் பண்ணேன்னு ஒருத்தர் கையை நிறுத்தினாங்கல்ல, அவங்க நான் பண்ணலைன்னாலும் சொல்லணும்ல. சொல்லு சார். பத்தியா அங்கதான் கன்ஃபார்ம் பண்ண நீ தான் பண்றேன்னு. ஒரு செலிபிரிட்டி போனா வீடியோ எடுக்க தான் செய்வாங்க, நம்ம போனா எடுக்கிறது இல்லையா? இல்ல கடந்த ஆட்சியில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிக்கிறப்ப கூலி படம் பார்த்தாரு, அப்ப கையை கசைக்கிட்டு பேச வேண்டியதானே சார் அவரு? பாய்த்தந்தியனே 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் நடந்த எந்த அநியாயத்திற்காவது நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? அவங்கதான் அப்பெல்லாம் காணாம போயிடுவாங்க. அவசியமா இல்ல? அதுதான் இப்ப வந்துகிட்டு நம்மளை குத்துது குடையுது. இப்ப நம்ம சொல்றோம் குத்துது குடையுது, ஏன்னா ஜனநாயகம் இல்ல. தெரியதான் செய்யும். கடைசியா நடிச்சது அழுது சொல்றான், இனிமே அவர் நடிக்க போறதை நான் பார்க்க போறது. டேய் அவன் நடிச்சு தாண்டா இருக்கான் இன்னைக்கு வரைக்கும். என்ன பண்ண? எந்த வருஷத்துக்கு காமெடி இதெல்லாம்? ஜாலியா பேசிட்டே வந்தீங்க. எந்த வருஷத்துக்கு காமெடி? ஏன்டா இந்த படத்துக்கெல்லாம் தேசிய விருது கிடைச்சுன்னு பேசுற இத்தனை பேர்ல ஒரு 10% கூட இத்தனை படங்களா இவனுக்கு ஏன் தேசிய விருது கிடைக்கலன்னு பேசவே இல்லை. நீதான்ப்பா அந்த படத்துல நடிச்சிருக்க. நான் திருப்பி திருப்பி கேட்குறேன், மக்கள் சேவை பண்றதுக்காக தமிழ் மக்களை எல்லாம் மகிழ்விக்கிறதுக்காக ஓசிலியா நடிக்கிற நீ ஒவ்வொரு படத்துக்கும் 30 கோடி 40 கோடி வாங்கிட்டு தான் நடிக்கிற. சொல்லு, கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இப்போ நாங்கள் ஏன் உன்னை தட்டி கொடுக்கணும் சொல்லு? அதுக்கெல்லாம் ஏன் விருது கொடுக்கல? நாங்கள் ஏன்பா கேட்கணும்? ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. நான் ஏன்டா உன்னை தட்டி கொடுக்கணும்? நான் எதுக்கு உன்னை தட்டி கொடுக்கணும் சொல்லு? நான் எதுக்கு உன்னை தட்டி கொடுக்கணும்? எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளை இருந்தால் தட்டி கொடுப்பான். நீ அவார்டு வாங்கணும்னு நாங்கள் தட்டி கொடுக்கணுமா? உன்னை மேலே கிடச்சிச்சு மைக் கிடச்சிச்சு இஷ்டத்துக்கு பேசுறது உனக்கே தெரியுது. ராயன் படம் மொக்கையா இருக்குது, இதுக்கு எப்படி அவார்டு கொடுத்தாங்க? அப்போ மற்றவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு பெரிய வெற்றி கிடைச்சிச்சுன்னு எல்லாரும் கொண்டாடுறாங்க. உண்மையிலே எங்க சுகிதா சொன்ன மாதிரி தான், அது வெற்றியே கிடையாது. ஏய் வாயை முன்னேந்து போட, எதாசியமா பேச போற. நீட்டுங்கிற மாஃபியாவை ஒழிக்க மாட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அது ஒரு மாஃபியா. நீ பார்த்த அந்த போராட்டம் தொடரும். நாளைக்கு கூட திராவிடம் உங்க எல்லா மாணவர்கள் இருந்தும் போராட்டம் வச்சிருக்காங்க. தொடர் போராட்டங்களை நடத்த வேண்டும் என்றால் நீங்கள் அவர்கள் தான் இடத்தை காலி செய்து விட்டார்களே, ஜந்தர் மந்தரில் போய் அமர்ந்து போராட்டம் நடத்துங்கள். இங்கே போராட்டம் நடத்தி எதுக்கு ஜனநாயகம் படத்தை திட்டிட்டு இருக்கீங்க? படம்பகம்லாம் எதுக்கு கரிச்சு கொட்டிட்டு இருக்கீங்க? இங்கே போராட்டம் பண்ணா சும்மா பிடிச்சி இருக்கிறாங்க, அங்கெல்லாம் ஆணி வச்சுல அடிப்பாங்க. அதான் நீட்டை ஒழிக்கணுன்ற லட்சியம் இருந்துச்சுன்னா சில பல அடிகள் எல்லாம் வாங்கி தான் பார்க்கணும். தியாகம்தான் உன்னை உயர்த்தும். அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க பாலிடிக்ஸ்க்கு, அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே தாயா பிள்ளை தெரிய மாட்டேங்குது, நிறைய பேர் அதுல போய் மாட்டிக்கிறாங்க. பிரிச்சு பார்க்கறதுக்கு ஒரு குரூப் வந்துட்டான். அதுக்கு பாய் விரிக்கிற ரெட் கார்பெட் போடுற வேலையை இப்ப இருக்கிற ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. மூக்கு புடப்பா அந்த நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அப்படியா? லைக் வேணாமா? நல்லா இருந்துச்சு. ஆனா இது வாண்டடா ட்ரிகர் பண்ற மாதிரிதான் இருக்கு. சவுக்ஸுங்கிற அவங்களும் சொல்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட இவங்க இப்போ இதை பண்ணி ஏதாவது இப்போ அரெஸ்ட் பண்றாங்க, இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாம முதலமைச்சரை பத்தி பேசினா அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறாங்க. பேசி அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அதை வச்சு ஒரு போராட்டம் பண்ணலாம், அதாவது பத்திரிகை ரீதியா நம்ம ஒரு பெரிய போராட்டம் பண்ணி அது பிரச்சனை அதான் அது பண்றதுக்கு தான் அவங்க தான் சொல்றல. இந்த மாதிரி நிறைய அவங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், ஒரு நல்ல விஷயத்துக்கு கூட அவங்க இது பண்ண மாட்டாங்க. முக்காவாசி அதாவது ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு என்னது தமிழ் தாய் வாழ்த்து 3வது பாடிட்டாங்க, 2வது பாடிட்டாங்க, ஒரு வாட்டி தான் பாடினாங்க, இது 2 வாட்டி பாடிட்டாங்க. இப்படி அதாவது அதுக்கு முக்கியத்துவம், அதாவது நம்மளுக்கு அது எது தேவையோ அதுக்கு இவங்க எதுவுமே பேச மாட்டாங்க, வாயை திறக்க மாட்டாங்க.
இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசா ஆக்கி பெருசா பேசி இவங்கெல்லாம் வந்து அது பல ஒண்ணுமே இல்லை. வருஷம் ஊறி போயிட்டாங்க. அவங்கெல்லாம் வெளியில இப்போ கொண்டு வரது இப்போ கஷ்டம். நான் எவ்வளோ ஒரு ஊர் இருக்கு, எவ்வளோ ஊர்ல ரோடு போடாம இருக்கு, தண்ணி பிரச்சனை இருக்கு. ஏன் அதை பத்தி இவங்களே பேசட்டுமே, திமுக ஆட்களே பேசட்டுமே. இந்த ஊர்லாம் இன்னும் தண்ணியே இது பண்ணல, ரோடே போடல அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி 5 வருஷம் போயிருந்துருக்காங்க. இதெல்லாம் சொன்னா நம்மள அப்போ 5 வருஷம் என்னடா கிழிச்சான்னு கேட்டுருவாங்க. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா அதாவது சம்பந்தமேல விஷயத்த உள்ள கேட்டு வாண்டடா நானும் ரவுடி தான் என்னைய அரெஸ்ட் பண்ணு அந்த கதை தான் அதாவது இந்த மாதிரி தான் ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. இன்னும் அதான் சொல்லி அதாவது நிறைய பேர் இதுல போய் மாட்டி ஏமாந்து மாட்டிக்கிறாங்க. அதே மாதிரி நீட் போராட்டமா இருக்கட்டும், நீட் போராட்டத்துல உண்மையிலே நிறைய பேர் உண்மையிலே போராடுறவங்கள இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஜனநாயகங்களுக்கும் இந்த இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீட் எதுக்காக நீங்க இது பண்ண போறீங்க, பேன் பண்றதுக்கு? அதுக்கு போராடணும். அதை விட்டுட்டு ஒரு படத்துக்கும் நீட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா படம் பார்க்குறவன் படம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் அவன் ஆட்டோமேட்டிக்கா அவனும் வந்து சப்போர்ட் பண்ணதான் போறாங்க. யாருமே இப்போ ஜனநாயகன் படம் பார்த்தவன் எல்லாருமே இப்போ நீட்டுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான் அப்படிலாம் கிடையாது. அது பண்றவங்க பண்ணதான் செய்வாங்க. இது வேற அது வேற. இவங்க ரெண்டுத்தையும் உள்ள மிக்ஸ் பண்ணி இவங்க அதை கட்சி இதா மாத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவே தெரியாம நிறைய பேர் அதுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஏன்னு தெரியல. இவர் ட்ரிகர் பண்றது வந்து இப்போ முதலமைச்சர் கிடையாது. ஏன்னா அவர் என்ன நீங்க பண்ணாலும் உங்களை கண்டுக்கவே மாட்டாரு, சட்டம் பண்ணவே மாட்டாரு. நீங்க ட்ரிகர் பண்றது ஃபுல்லா மக்களை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களதான் இன்னும் கடுப்பேத்திட்டு இருக்கீங்க. என்ன நடக்க போது தெரியல. அதான் சொல்றேன்ல, இவங்க ஏதோ சொல்றாங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கலாம், இது பண்ணிருக்கலாம். அதெல்லாம் இல்ல. இவங்க அப்போ பயந்தாங்க. ஏன்னா போட்டிருந்தா இவங்களும் மாட்டியிருப்பாங்க. ஏன்னா இவங்க தான் எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க. இந்த இடத்த கொடுத்தது இவங்க தான். எல்லாமே இவங்க தான் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு மக்களுக்குமே தெரியும் எவ்வளவு போலீஸ் இருந்துச்சுன்னு தெரியும். லைவ் பார்த்தவங்க நிறைய பேருக்குமே தெரியும் அங்க எவ்வளவு போலீஸ் இருந்துச்சு, பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவங்க பண்ணல. எங்க நம்ம பெரிய ஆள் ஆக்கி விட்டுருமோன்னு பயத்திலே விட்டுட்டாங்க. சொல்றல ஏதாவது சிபிஐ வழக்கு போயிட்டு இருக்காது. அது வந்தக்கப்புறம் அதுலயே தெரிய போகுது ஏன் என்ன ஏது. அது இன்னும் முடியல, அது வேற இருக்கு. அதே மாதிரி அவங்க ஆட்கள் எல்லாரும் ஒரு ஊழல்ல மாட்டிட்டு இருக்காங்க. இந்த செந்தில் பாலாஜி திரும்பி இப்போ இன்னைக்கு ஏதோ ஒரு ஊழல்ல மாட்டிருக்காரு. அதான் ஒன்னொன்னா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல. இல்ல அதாவது இங்க ஒருத்தர் வந்து பவுடர் ஏதோ இது பண்ணி ஸ்டேடியத்துல இது பண்ணி அமைச்சர் பதவியில இருந்து விலகணும்வாங்க. இவங்க கட்சியில இருக்காங்க முக்காவாசி பேர் எல்லா ஊழல்லையும் இருக்காங்க. உங்களை ஒருத்தரையாவது உங்க கட்சியை விட்டு விரட்டுறாங்களா? அப்போ விரட்டுறாங்கன்னா அப்ப பாத்துக்கோங்க. இவங்க எல்லாரும் கூட்டுக்கலவானீங்க தான். அப்படியும் நீங்க இது தெரிஞ்சும் மக்கள் சப்போர்ட் பண்றாங்கன்னா என்னன்னு தெரியல. தனுஷ் இதை வந்து இடையில பார்த்தோம். அது ஆமா, அது டுடே ட்ரெண்டிங்லயும் போட்டிருக்கோம், கெட்ட பையன் அதுலயும் போட்டிருக்கோம். அதனாலதான் தனுஷ் பத்தி நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும்.